ஹலோ மக்களே, நான் காயத்ரி. ஏதாவது ஒன்று பண்ணி மேலே வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்கி கிடக்கிற மக்களில் நானும் ஒருத்தி. ஆக்சுவலாக இது எதை வச்சு நான் இதை ஆரம்பித்தேன் அப்படின்னு எனக்குமே தெரியல. ஏதோ ஒரு மோட்டிவேஷன், இன்ஸ்டாகிராம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நானும் ஆரம்பித்த ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், இந்த கொக்கோ பியூரி அப்படின்னு சொல்லி ரீசெண்டான டேஸில் ரொம்பவே வைரலாக எல்லா இடத்துலையும் ஸ்டால் போடுறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது இல்லையா. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கொக்கோ பியூரி அப்படின்ற மாதிரி நம்மளும் எல்லாரும் மாதிரி அதையே ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாட் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு. டிஃப்ரெண்ட்டானா இதுவும் ஒரு சிலர் வந்து இன்ஸ்டாவில் போட்டிருப்பாங்க, ஆக்சுவலாக இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆல்ரெடி யாராவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஸ்டால் போடணும் அப்படின்னு ஆசை. என்னென்னா, ஸ்டால் போடணுன்றதில்ல, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எந்த ஒரு கைட்லைன்ஸ் எதுவுமே கிடையாது. இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பேன். அப்படி இருக்கும்போது தான் இந்த தேங்காய் பால் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். ஒரு நாள் போடுவோமே, எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பித்தது. எஸ், என்ன நான் என்னோடய ஸ்டால் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடு வந்து பெசநகர் பீச் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே இருக்குது, நியர்பை. அதாவது நாங்கள் வந்து திருவான்மியூரில் இருக்கோம், பெசநகர் பீச் எங்களுக்கு கொஞ்சம் பக்கம்தான். மார்னிங் டைம் சண்டேஸ்லலாம் ரொம்பவே கூட்டம் இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே, இதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் மனசில் இருந்துச்சு. இது என்னோட 5வது வாரம் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது 5th வீக் என்னோடது. சாட்டர்டே சண்டே 2 நாளும் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி சாட்டர்டே வந்து ஸ்டால் போட்டேன். என்ன என்னோடய ஸ்டாலில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக நம்ம வீட்டில் வந்து எல்லாராலையும் வந்து காலையில் அந்த என்ன சொல்கிறது, நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி முருங்கைக்கீரை ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணும். அப்புறம் வெண்பூசணி அந்த ஜூஸ் குடிக்கணும்னு நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே வந்து வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்க கேட்கவும் முடியாது, செய்யவும் மாட்டாங்க ஒரு சில வீடுங்களில். இந்த மாதிரி விஷயத்த வந்து ஸ்டாலாக போடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. அதுதான் நானும் சரி செய்யலாம் அப்படின்னு நான் வீட்லேயும் கேட்டேன். சரி, ஓகே, பண்ணு, உன்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து எதிர்ப்பு தான், எதுக்கு ரோட்டில் போய் நின்றுட்டு அதெல்லாம் விற்றுட்டு அப்படி இருக்க போகிற, அதெல்லாம் வேண்டாம், உனக்கு செட் ஆகாது, சேல் ஆகாது, வீணாக டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு எதிர்ப்பு கிளம்புச்சு. அப்புறம் ஓகே, உன்னோட விருப்பம், உனக்கு என்ன தோணுதோ நீ செஞ்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஃபஸ்ட் டே ஸ்டால் போட்டேன், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல். ரொம்ப என்ன சொல்கிறது, முடியுமா, பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அன்னையோட சேல்ஸ் ஓகே, ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. பார்த்துட்டு ஓகே, ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வந்துச்சு. அது என்னோடய வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது. ஓகே, காயத்ரி ஏதோ ஒன்று பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கவங்களும். அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட். அந்த ஒரு சப்போர்ட் வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லாரும் போடுறாங்க, நம்மளும் போடலாம் அப்படின்றதில்ல. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணுன்றது என்னை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நான் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டால் போடுறது ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு தாட் மட்டும்தான் இதை நான் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு மெயின் ரீசன். உங்களுக்கு நான் போட்ட ஸ்டால் எப்படி அப்படின்றத பற்றி, அதோட டீட்டெயில்ஸை பற்றி அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.